அக்கா வாங்க வாங்க அக்கா வாங்க. அதான் ஆடுவேன், கீழே வந்து நானே கூட்டு போயிடுவேன். சரத கண்ணு மாடி கொண்டு வந்துட்டீங்களே, அதே சாரி. தம்பி, இந்த ரஞ்சித பாட்டுக்கு தளபதி என்ன ஆடி இருப்பாரு, இப்போ நான் ஆடுறேன் பாருங்க. சாங் ரெடியா? சரி, மதுரை கேப்டன் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ கேப்டன் வந்துட்டு காமெடியா பண்ண முடியாது, உண்மையாவே ஒரு நல்ல ஒரு டான்ஸ் தான் கேப்டன். ஸோ கேப்டனால என்ன பாட்டுன்னு தெரியும் தம்பி, என் தலைவன் நினைச்ச பொட்டு வச்ச இருக்காருங்க. தப்பான
இருக்கு என்ன நீங்க தம்பி யாரா அது? ஆரியர் பாருங்க ஏய், அவரே மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சா. இதுக்கு நம்ம பணத்தை அவ்வளோ அடுத்த வருஷம் ஆறு அவருக்கு தர்றா. அதான் ஆரியர் பாரு. ஏன் நீங்க பண்ணீங்க? கண்டிப்பா நான் தான் தம்பி பண்ணீங்க. இதுல என்ன சந்தேகமா இருக்கு? இதை நான் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணேன். அவர் பார்த்தாரு, இவன் இந்த பக்கம் திரும்புற மாதிரி இல்ல, வாய்ஸ் பெருசாக திரும்புவாட்டு. சரி ஓகே நாகேஷ். நாகேஷ் சார் இல்ல அவ்வளவு நான் வந்து மிமிக் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ, குட் பெர்ஃபார்ம். சூப்பர் சார். எப்படி ஆடல கரோத்து சாங் மாதிரி ஆட போறேன். வண்டி வண்டி டீ வடை பஜ்ஜி ஏதாவது கொடுத்தாங்களா இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து சீரியல்ல பார்த்துருப்பீங்க. என்ன சீரியல்ல பார்த்துருக்கீங்க? ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஸோ எங்களுக்காக ஈவினிங் வந்துட்டு பாவம் சண்டே அடிக்கிறது ஃபேமிலியோட வெளியே போயிருக்கீங்க, எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் ஆரோக்கியம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, எனக்கு வந்து அப்படியே ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் உட்காந்து கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பட் இட்ஸ் a very happy feeling coming to அந்தமான். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி அந்தமான் வந்திருக்கேன். பட் வேலை விஷயமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது சொன்னாங்க அந்தமானுக்கு வந்துட்டேன் அவனுக்கு இருக்கிற சப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் எஸ், இதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ன பார்த்திருப்பீங்க. எந்த சீரியல்ல பார்த்திருக்கீங்க யாராவது கரெக்டா சொல்லுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்லி மல்லிகா மல்லிகான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்போ வந்து ஒரு வில்லியா ஒரு ரோல் பண்றேன். ஸோ கிரேசி சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து நீங்க வில்லியா பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஆமாடா நானும் உங்களை பயங்கரமா திட்டுவேன் அப்படின்வாங்க. ஸோ நல்ல வேலை இங்க அந்த மாதிரிலாம் இல்லாம எல்லாருமே ரொம்ப அன்பா இருக்கீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிந்து பைரவின்னு சொல்லிட்டு விஜய் டிவில நாளில இருந்து நைட்டு 10 மணிக்கு புது சீரியல் வரப்போகுது. ஸோ முதல் தடவையா ஹீரோயினா அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல தான் கொடுக்குறேன். அது எனக்கு இன்னும் சந்தோஷம். ஸோ அடுத்த பைரவியா ஹீரோயினா வந்து உங்க எல்லாருமே பாக்குறேன். ஸோ நான் தான் உங்க காவேரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நான் அந்தமான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமே வந்து இவ்வளோ லவ்லியான பீப்புள் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த குட்டி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மகாநதிக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி சிந்து பைரவிக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. சூப்பர். மைக்கு புடிச்சவே முத்தாயிட்டு கத்துறீங்களே. ஓகே, ஹலோ கேட்கல ஹலோ நீங்க சத்தம் அதிகமா இல்லையே. ஹலோ ஓகே, எல்லாரும் இப்போ எனக்கு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு கத்தணும். ஓகே 3 2 1 ஸோ அந்தமான்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். பீப்புள் எல்லாரையும் நான் மீட் பண்றேன், தமிழ் மக்களை நான் மீட் பண்றேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குட்டி நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இங்க இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ நாங்க எல்லாம் சூப்பரா உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்கோன்றத நாங்க நம்புறோம். தேங்க்யூ. எல்லாரும் ஒரு முறை கையில் தட்டி சின்னத்திரை நட்சத்திரங்களுக்கு நாம்